விசுவாசமா தேவன் தான் விசுவாசி இயேசுவை விசுவாசிக்கிறது. தேவனுடைய குமாரன் அப்படி சொல்லுகிறது. அவளும் விசுவாசிக்க தான் செய்யலாம். ஹalleluya. அப்போ அவனும் விசுவாசிக்கிறான், நம்மளும் விசுவாசிக்கிறோம். அவங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் பழைய மனுஷன் மரித்து நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தால் எனக்குள் கிறிஸ்து தங்கி இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். எனக்குள் கிறிஸ்துவின் ஆவி அவர் தந்தருளிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தினால் நாம் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறோம். ஹalleluya. இது நம்ம பக்தியில வரல, நம்ம விசுவாசத்தினால். எந்த விசுவாசம்? தேவன் எனக்குள் தங்கி இருக்கிறார், கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறது, அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அதை நீங்கள் நினைக்கிறபடினால் அந்த விசுவாசம் உங்களை சகல பக்திகளும் நடத்துகிறது. அந்த விசுவாசம் உங்களை ஆவியில பிழைத்திருக்கிறதை உங்களுக்கு நம்ப வைக்கிறது. நீங்கள் ஆவியின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்பதை